கேரளாவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் கொரோனாவினுடைய பாதிப்பு அதிகரிக்க தொடர்ந்துள்ளது. கடந்த ஒரு சில தினங்களாக ஒற்றை இலக்கம், இரட்டை இலக்கங்கள்ல கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட நிலையில தற்பொழுது 3 இலக்கான 104 பேருக்கு தற்பொழுது கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் 430 பேருக்கு கொரோனா வந்திருக்கு. இப்போ வந்திருக்கிற கொரோனாவானது முதியவர்களுக்கும் மற்றும் வயதானவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் அதிக அளவுல இந்த கொரோனா வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு மருத்துவத்துறை சார்பாக. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவுடைய பரிசோதனை அப்படிங்கிறத தீவிரப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கொரோனாவுல பாதிச்சவங்க தனிமைப்படுத்தப்படணும் அப்படிங்கிறதையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம கொரோனாவினுடைய பாதிப்பு அதிக அளவுல உயர்ந்துகிட்டு இருக்கிறதுனால தற்பொழுது இந்தியாவிலேயும் கேரளாவில்தான் கொரோனா பாதிப்புல அதிக அளவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த கொரோனானால மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டு ஒரு ஆள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் மருத்துவத்துறை சொல்லியிருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சுகாதார நிபுணர்கள் இந்த கொரோனா பரவுறதுனால மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அதாவது பொதுமக்களை வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.